கள்ளச்சாராயம் அது திடீர்னு வரல, ரொம்ப காலமாக நடந்து வருகின்றது. இப்ப மெத்தனால் கலந்ததுனால அந்த விஷயம் வெளில தெரிஞ்சிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க மேல போலீஸ் வந்து கேஸ் போடுறாங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. கள்ளச்சாராயம் வியாபாரிகள் அவர்களுக்கும் போலீஸுக்கும் கூட்டணி உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்குல்ல, கூட்டணி கட்சி தானே, சொல்ல வேண்டியதானே. அவர் மாதிரி வழக்கு போட்டுவாங்கன்னு பயந்துட்டாரோ. ஓ, அப்ப கள்ளச்சாராயத்தை பத்தி யார் தகவல் கொடுத்தாலும் அவங்க மேல கேஸ் போடுவாங்க நீங்களே சொல்றீங்க. இல்ல, நீங்க சொன்னதன் அடிப்படையில நான் சொல்றேன். நான் சொல்லல, இது முத்தரசன் சொன்னது, அதை நீங்க வழிமொழிகிறீர்கள். ஆல்கஹால் அளவோடு குடித்தால் நல்லது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஆல்கஹால் அப்படின்னு சாராயம் அப்படின்றது உடம்புக்கு கேடு. நான் சொல்லலைங்க, டாஸ்மாக்ல போர்ட்ல போட்டுக்குது. இவர் என்ன சொன்னார் அந்த மேடையில்? அவரை வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் போதும் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சு அவரோட போய் கூட்டணி வச்சு நிற்கிறாரு? அசிங்கமா இல்ல? பிஜேபி தெரியாது, முதல்வருக்கு தெரியாது அப்படின்னு. சோ அப்ப இவங்களுடைய ஃபெயிலியர்னும் போது இதை பத்தி யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக 10 லட்சம் ரூபாய். மீனவர்கள் உயிரிழந்தால் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி குஷ்டு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களே. கத்துக்க வேண்டியதும் மக்கள் தான், கற்றுக் கொடுக்க வேண்டியதும் மக்கள் தான். ஆனா ரெண்டுமே நாம செய்யறது இல்லை. இப்ப புரியுதுங்களா பிரச்சனை எங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் குடிச்சிட்டு பல உயிர்கள் போனது தான். கிட்டத்தட்ட இப்போ 59 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இந்த இறப்புக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல தவறு ஆரம்பமாச்சு? கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். ஏன்னா எல்லாமே திமுகன்றாங்க ஒரு பக்கம், நீங்கள் கம்யூனிஸ்ட்ன்றீங்க புதுசா. இல்லைங்க, எல்லாரும் சொல்றதையே நம்மளும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அண்டு ஒரே கேள்வியை வந்து பல இடத்துல கேட்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் புதுசு புதுசாக யோசிச்சு சொல்லணும். ஆனால் எதுவுமே ஆதாரத்தோட பேசணும். இல்லை மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேசக்கூடாது. இல்லை, காட்டுக்கு ராஜான்னு சொன்னால் சிங்கம் தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து வேற எதுவும் மிருகங்களை சொல்லுவாங்களா? சிங்கம் இல்லாத காட்டில் நரி தான் ராஜா. இல்லை, காரணமாக நமக்கு தெரிஞ்சது இதுதானே. எல்லா காட்டிலையும் சிங்கம் இருக்கு. சரி, மாட்டோட மடியில மாட்டுப்பால் தான் வரும்னு சொல்ல முடியும். அது மாதிரி தான் நீங்க சொல்றது வந்து இந்த இடத்துல எனக்கு கழுதப்பால் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் ஆதாரம் சொல்லவா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்கள் அவரு பேசினதா தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு? கள்ளச்சாராயம் அது திடீர்னு வரல, ரொம்ப காலமாக நடந்து வருகின்றது. இப்ப மெத்தனால் கலந்ததுனால அந்த விஷயம் வெளில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காரு? இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் போலீஸோட பாதுகாப்பு அதிகமாக இருக்கின்றது. இதை பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேல போலீஸ் வந்து கேஸ் போடுறாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. கள்ளச்சாராயம் வியாபாரிகள் அவர்களுக்கும் போலீஸுக்கும் கூட்டணி உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க அரவிந்த், இந்த மாதிரி கள்ளச்சாராயம் பற்றின தகவல் தெரிந்தால் போலீஸுக்கு தகவல் சொல்லணும், அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்போ அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. கிளீனாக சொல்கிறாரு, ரொம்ப காலமாக நடக்குது, இப்போ மெத்தனால் கலந்ததுனால வெளில தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா செய்தி வந்திருக்குல்ல. அப்போ ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்குல்ல, கூட்டணி கட்சி தானே, சொல்ல வேண்டியது தானே. அவர் மாதிரி வழக்கு போட்டுவாங்கன்னு பயந்துட்டாரோ. ஓ, அப்போ கள்ளச்சாராயத்தை பத்தி யார் தகவல் கொடுத்தாலும் அவங்க மேல கேஸ் போடுவாங்க நீங்களே சொல்றீங்க. இல்ல, நீங்க சொன்னதன் அடிப்படையில நான் சொல்றேன். நான் சொல்லல, இது முத்தரசன் சொன்னது, அதை நீங்க வழிமொழிகிறீர்கள். நான் எதுவுமே சொல்லல. டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத். அப்போ 15 10 கொடுத்து நோட்டு சீட்டு ஓட்டு கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கண்ணுக்குன்னு உண்மையே இல்லாத மாதிரி நீங்க போவீங்க. இதை முத்தரசன் அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா, சட்டசபையில பேசியிருந்தாருன்னா, இல்ல பொது வெளியில இந்த மாதிரிங்க வந்து கள்ளச்சாராயம் இங்கே ஆர் விஷச்சாராயம் ஆர் மெத்தனால் வாட் எவர் இட் இஸ் இது இங்கே இருக்குது அப்படின்னு அன்றைக்கே தகவல் சொல்லியிருந்தாருன்னா கூட்டணி கட்சி தானே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா மாட்டாங்களா? எடுத்துருக்க மாட்டாங்கன்றீங்களா? அது எனக்கு தெரியாது. ஏன் சொல்லலை அவரு? அப்போ தெரிஞ்சவங்களே சொல்லாமல் இருக்காங்க, கூட்டணி தர்மத்துக்காக வாய மூடின்னு இருக்காங்க, மக்கள் வந்து எது பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்றது அர்த்தமா? அவர் தானங்க சொன்னார் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ரொம்ப காலமாக நடந்துருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? கூட்டணி இருக்குன்னு வேற சொல்றாரு. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, போலீஸ் அவங்க மேலேயே கேஸ் போடுவாங்கன்னா அப்போ ரொம்ப நாளாக அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு தெரிஞ்சதுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொன்னேன் இவங்க தான் காரணம். எப்படி நல்லா இருக்கு அலாஜிக்கு? கூட்டணி தர்மத்தினால சொல்லாம விட்டுட்டாரோ? இது தர்மம் இல்லை, அதர்மம். அப்படி அவர் சொல்லாம இருந்தா மக்கள் முக்கியமா இல்லை வந்து கூட்டணி முக்கியமா, பதவி முக்கியமா? உங்களுக்கு பதவி தான் முக்கியம் ஆயிப்போச்சு. அதனால இனிமே அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, விடுங்க. இல்லை, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அந்த காலத்தில் இந்த கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவாங்க, ஏதாச்சும் இதுனா அவங்க தான் போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களே நிற்காம போயிட்டாங்கன்னா என்ன காரணம்? எல்லாமே திமுக சீட்டு நோட்டு இது 3 கொடுத்தா நாங்கள் கொடுப்போம், அதிகமாக முட்டு. எப்படி டிஆர் மாதிரி பேசுகிறோமா? 3 டூக்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும். அதான் ஒட்டு சீட்டு நோட்டு, அதை தொடர்ந்து வருகின்றது முட்டு, அவ்வளோதான். பதவி முக்கியம் தம்பி. பதவி இல்லைன்னா அப்புறம் யார் என்ன மதிப்பாங்க? நீங்கள் கொடுப்பீங்களா பதவி? இதை பற்றி பேசி நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, கம்யூனிஸ்ட்டு
இவ்வளோ பேசுகிறாங்களா, மோடி அவர்கள் வந்து மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார் அப்படின்னு. ஆட்சியில் இருக்க கேரளத்திலேயே ஒத்த சீட்டு கட்சி அது. 20 சீட்ல ஒரே சீட்ல தான் ஜெயிக்குது கம்யூனிஸ்ட். பாஜகவும் அங்க ஒரு சீட்ல ஜெயிச்சுக்குது. ரைட்டா? அப்ப 2 பேரும் நீ நானும் ஒண்ணு. கரெக்டா? 2 பேரும் ஒத்த சீட்டு தானே ஜெயிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல நினைக்கிறேன் ஒத்த சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க. இங்க ஏதோ திமுக கொடுத்த ஒரு டேஷ் ஆதரவு இது ஒன்றா வச்சுக்காங்க. அதுல 4 சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா வேற என்ன அவங்க கட்சி? அப்ப நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும்ல. அதை அவங்க கீப் அப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி விசுவாசம் வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் ஓட்டு போடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சீட்டு கொடுக்குற மவராசம் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? அதனால தான் இதெல்லாம் அவர் சொல்லாம விட்டார். இல்ல சொல்ற அந்த 3 டூக்கள் சேர்ந்து இந்த முட்டுன்றது வந்துருச்சு. இந்த முட்டுன்றத கம்யூனிஸ்ட் முத்துராசன் அவர் மட்டும் கொடுக்குறாரா, இல்ல கமலஹாசன், திருமாவளவன், காங்கிரஸ் செல்வ பெருந்தகை எல்லாரும் கொடுக்குறாங்களா? அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் முட்டு இல்லை, அவர் வந்து நிறைய அறிவுரை கொடுக்குறாரு. அதாவதுங்க, இந்த அளவோடு பெற்று வளமோடு வாழ்கன்னு சொல்லுவாங்க. இந்த 16 பெற்று வளமோடு வாழ்க அப்படின்னு சொன்னது அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன போச்சு, இந்த குடும்ப கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கே இருவர் அப்படின்னு வரும்போது அளவோடு பெற்று வளமோடு வாழ்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு பத்தி யாரும் பெருசா பேசுறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து பொருளாதார சிக்கல். ஐயோ, ஒரு குழந்தை பெற்றுக்குன்னா அதை வளர்க்குறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு, 2வது குழந்தையா அப்படின்னு இப்போ நிறைய குடும்பத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த அளவோடு பெற்று அப்படின்றத மாத்திட்டு நம்ம அண்ணன் பூசா வந்துக்கிறார் பாருங்க, அளவோடு குடித்து வளமோடு வாழ்க. அது என்ன அளவுன்னு தான் தெரியல. விஷம் கொஞ்சமா குடிச்சாலும் அதிகமா குடிச்சாலும் விஷம் தான். இதுல வந்து லிமிட்டே கிடையாது. சொல்றாரு எக்ஸீடட் த லிமிட், கேர்லெஸ். அளவுனா எப்படி சொல்றாரு? அதான் எனக்கும் தெரியலங்க. ஒரு கட்டிங்கா இல்லை வந்து ஒரு 90 ml எது அளவு? நீங்கள் யாரை ஒன்றா கேளுங்க, மருத்துவ உலகத்தில் போயிட்டு சார் எந்த அளவு சேஃப் ஆல்கஹால்னு கேளுங்க, 0ன்னு சொல்லுவாங்க. குடியாமல் இருக்கு, அதான் சேஃபு. குடிச்சானா எவ்வளோ குடிச்சாலும் அவ்வளோதான். ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த குடிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக குடிக்கிறேங்க அப்படின்வாங்க. நான்லாம் வந்து கண்ட்ரோலுங்க, இதை பாருங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் தொடவே மாட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அத்தோட முடிஞ்சு போச்சு வேலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா மொடா குடியர்களாக வந்து நிற்கிறது நிறைய பேர் அப்படின்றது. இதில் அளவுன்றதே கிடையாது, விஷம் ஆகி போச்சுங்க. அதில் என்னங்க அளவு? அப்போ விஷத்தை தான் வந்து உலக நாயகன் வந்து அளவாக குடிக்க சொல்கிறாரா? இப்போ ஆல்கஹால் நல்லதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவர் பார்வையில் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஆல்கஹால் அளவோடு குடித்தால் நல்லது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆல்கஹால் அப்படின்னு சாராயம் அப்படின்றது உடம்புக்கு கேடு. நான் சொல்லலைங்க, டாஸ்மாக்ல போர்டில் போட்டுக்குது, குடிப்பழக்கம் வீட்டுக்கு நாட்டுக்கு உடலுக்கு கேடு அப்படின்னு போட்டுக்குது. சினிமாவில் சீன் வந்தாலும் உடனே ஒரு கார்டு போடணும். அநேகமா நம்ம பேசிட்டு இருக்கும்போது இதுக்கே நீங்க ஒரு கார்டு போடணும்னு நினைக்கிறேன். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு. நம்ம குடிக்கல, இருந்தாலும் அதை பத்தி பேசுறோம் இல்லையா? சோ அது விஷம், உடம்புக்கு கெடுதல். அந்த புகை பழக்கமா இருக்கட்டும், போதை பழக்கமா இருக்கட்டும், இல்ல வந்து சரக்கு ஆகட்டும், எல்லாமே உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இதுல என்ன அளவு வேண்டியதுன்னு எனக்கு தெரியல. போற போக பார்த்தா நீங்க அளவோடு ஊழல் செய்யுங்கள், அதிகமாக ஊழல் செய்யாதீர்கள், இப்படி கூட சொல்லாருன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஏன் இல்லைன்றீங்களா? ஏங்க இதே கமலஹாசன் அவர்கள் தானே இந்த மாதிரி ஊழலோடு சமரசம் செய்து கொண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கதவு திறந்திருக்கின்றது சொன்னாரோ இல்லையோ, பாதி பேர் வெளில போய் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாரு, இவரே அங்க போயிட்டாரு. இவர் என்ன சொன்னார் அந்த மேடையில், அவரை வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் போதும் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சு அவரோட போய் கூட்டணி வச்சு நிற்கிறாரு? அசிங்கமா இல்லை? ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கமலஹாசனை பாராட்டணுங்க. ஜனங்க என்ன காரி துப்புவாங்க அப்படின்ற பத்தில அவர் கவலையப்படுறதே கிடையாது. அன்னைக்கு என்ன பேசினோம், இன்னைக்கு என்ன பேசினோம், அன்னைக்கு வந்து அந்த ரிமோட்டை தூக்கி அடிச்சோம், அதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி போய் நிக்கிறோமே, ஜனங்க நம்மளை அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? இப்படி இல்லாம நினைச்சா காசு துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டார் போல இருக்குது. அந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஓப்பனா சொன்னாரு, துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்னு. இவர் வந்து என்ன இருந்தாலும் இவர் நடிகர் இல்லையா, அதனால அவர் வந்து அப்படி பாடி லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஷன்ல காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். டைலாக்ல இல்லை, அளவோடு குடிங்கன்னு அவர் மதுவை சொன்னார். ஆனால் விஷம் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு விஷத்தையே ஒரு தலைமுறையவே அளவோடு குடிங்கன்னு சொல்றாருன்னா அப்போ அறிவில்லாதவர் ஆயிட்டாரா கமலஹாசன் அவர்கள்? அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? உலக நாயகன் பட்டம் கொடுத்தாங்களே, யார் கொடுத்தாங்க? ஏங்க அப்ப நான் கூட தான் நானே ஒரு 10 பட்டம் கொடுத்துக்கல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உலக நாயகன் அப்படின்னு இங்க தமிழ்நாட்டுல கேரளா தவிர வேற எங்கேயாவது சொல்ல, கேரளால கூட உலக நாயகன் சொல்ற மாதிரி இல்லை, கமல் தான் சொல்றாங்க அப்படின்னு தான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும். சரி, அப்படியே இருக்கட்டும்.
நார்த் இந்தியாவில் போனால் அங்கேயும் போய் ஒரு படத்தெல்லாம் நடிச்சுட்டு வந்தார். அவங்க வந்து இவர் வந்து வேர்ல்டு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்களா, உலக நாயகன்னா ஹிந்தியில் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, அதனால தான் வேர்ல்டு ஹீரோன்னு இங்கிலீஷில் சொல்லிட்டேன். இப்போது ஆர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் அவர் நிஜமாகவே உலக நாயகன், ஆனால் அவரை யாரும் உலக நாயகன் சொல்கிறது கிடையாது. ஜேம்ஸ் பாண்ட் எடுத்துக்காங்க, அவங்கெல்லாம் உலக நாயகர்கள். உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 நாடுகளில் ஜேம்ஸ் பாண்டை நல்லாவே தெரியுங்க. அவங்கெல்லாம் யாரும் நான் உலக நாயகன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது. இங்கே என்னடான்னா 2 ஸ்டேட்டுக்குள்ளே இல்லை 3 ஸ்டேட்டில் குதிரை ஓட்டிக்கின்னு குண்டு சட்டியில் இவங்க என்னடானா உலக நாயகன்னு பட்டம் குத்துக்கிறது. இதில் வேறு நீங்கள் அதில் சில பேர் ஐயோ அவர் பேர்பட்ட அறிவு ஜீவி தெரியுமா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாராயம் விஷம்னு தெரியாத அவர் அறிவு ஜீவிக்கு குடிக்காது என்று சொல்ல முடியாது, அளவோடு கூடி. என்ன அளவு? அரசுக்கு வருவாய் போயிருன்னு சொல்லியிருப்பாரு என்னவோ. அப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அரசுக்கு அவர் ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படிலாம் வருமானம் கொண்டு வருவது அப்படின்னு செய்யலாமே. நமக்கு தான் வெக்கமானம் சூடு சொன்ன எதுவும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம்ல. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐடியா கொடுத்துக்கினே இருக்க சொல்லுங்க. அவரை ஐடியா கொடுக்குறது தப்புன்றீங்களா? கமலஹாசன் ஐடியா கொடுக்குறத அளவோடு கூடின்னு சொல்றது சரின்றீங்களா? இல்லை இவர் வீட்டில் இருக்க பசங்களை வந்து அம்மா நீங்கள்லாம் அளவோடு குடிங்கம்மா அப்படின்னு பசங்களை இல்லை வந்து பெரியவங்களை இவர் சொல்லுவாரா? தானே நமக்கு என்ன வந்தது? எவனோ தானே குடிச்சிட்டு சாவ போறான், நமக்கு என்ன வந்தது? நமக்கு வந்து எப்படியாவது வந்து கூட்டணியில சேர்த்துப்பாங்களா, ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்களா, இல்ல ராஜ்யசபா எம்பி நினைக்கிறீங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏங்க ஜனங்க இப்படிதாங்க. உன்னால் முடியும் தம்பியில நம்ம என்னென்னவோ பேசினோம். ஒருவேளை அந்த விரக்தியா இருக்குமோ, நம்ம குடிக்காதுன்னு சொன்னதை கேட்டு யாரும் திருந்தல, அதனால குடின்னு சொன்னாலாவது நாம சொல்றதை கேட்கறாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கமாக கூட இருக்கலாம். அவர் ஒரு நடிகர், ரைட்? அவருக்கு இதில் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோம். அரசியலில் பல ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர் திருமாவளவன். அவர் அதிகமாக இந்த இறந்ததில் பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர்கள் அதிகம் இறந்து பேர், கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இவர் அந்த அளவு ஒரு கண்டன குரலே கொடுக்காமல் இருக்கிறார். இதுவே வேற ஏதாவது இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருப்பாரு. அதாவதுங்க ஒரு பேட்டியில் வந்து பட்டியலினத்தவருக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணமாக இந்த நாங்குநேரி வேங்கையவைகள் இது சம்பந்தமானு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், அதாவது எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஏங்க எந்த ஆட்சியிலையும் நடக்குதுன்னா சரி ரைட்டு, எல்லா ஆட்சியிலும் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்போ உடனே குரல் கொடுக்கணுமா வேணாமா? எதிர்த்து போராட்டம் பண்ணணுமா வேணாமா? ஊப்பியில மாப்பியில நடந்தா மட்டும் இங்க உடனே வந்து நீங்க குரல் கொடுக்குறீங்க, சொந்த ஊர்ல நடக்கிற விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா அப்புறம் அதை என்னன்னு சொல்றது? இது காரணம் இல்லையா? 2 சீட்டு சரிங்க, கட்சிக்கு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்றதுக்காக மக்களை பலி கொடுப்பதா? கண்ணை விற்று சித்திரம் வாங்குவது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏன்னா கண்ணு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த பெயிண்டிங்கை வாங்கி என்னத்தை பார்க்க முடியும் உங்களால? அந்த மாதிரி மக்களுக்காக தானே நீங்க கட்சி நடத்துறதா சொல்றீங்க. அப்புறம் வந்து அந்த மக்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது இப்போ என்னன்னா மதுவை எதிர்த்து அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டணுங்க, அவர் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடி சொன்னார், ஞாபகம் இருக்கா? இந்த மதுவை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தால் எடப்பாடியாருடன் இணைந்து போராட தயார்னு சொன்னார். இவர் விட்டாரு அந்த சான்ஸை. எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி இந்த சாராய வியாபாரிகள் 2 பக்கத்துலையும் இருக்காங்க, அவங்க ஆதரவு உங்களுக்கு தேவை, அதனால அவங்க எதையும் எதிர்த்து போராட மாட்டாங்க. கரெக்டாக சொன்னார் சீமான் அவர்கள். எந்த ஒரு ஸ்டேட்லேயாவது அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த சாராய வியாபாரிகள் தொடர்பு எங்கேயாவது இருக்குதா, ஏன் இங்கே மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் கேட்டார், கள்ளுக்கடை. அந்த அவர் என்ன சொன்னார்னா கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆமாம், இங்கே மட்டும் ஏன் திறக்கலை அப்படின்னாரு. கரெக்டுங்க. ஓ நான் என்ன கேட்குறேன்னா சாராயம் உடலுக்கு கெடுதி, ரைட்டா? அப்போ அந்த சாராயத்தை விற்கிறதுக்கு அனுமதிக்கும் போது ஏன் கல் விற்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த லாஜிக் எனக்கு புரியல. சாராயத்திலும் போதை, கல்லிலும் போதை, விஸ்கியிலும் போதை, ரம்பிலும் போதை. அப்போ எல்லாத்தையும் வைக்கிறபோது கல்லு கடையும் திறந்து விடுங்களேன். என்ன கல்லு கடை திறந்தாச்சுன்னா அது கொஞ்சம் விலை கம்மி, அண்டு விவசாயிகளுக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம், வருவாய் இழப்பாகி போயிடாது. அப்புறம் வருவாய் தான் கஜானா நிரம்பணும்ல. கஜானா தான் நிரம்பணும். அங்க வந்து காசை கொடுத்து கோட்டரை வாங்கி கவுந்தடிச்சு பத்துட்டு அவங்க வீட்டில் குழந்தைங்க வயிறு நிரம்பாம படுத்துனுக்குதே, அதெல்லாம் உங்க கண்ணுல தெரியலையா அரவிந்த்? வாங்குற சம்பளத்தெல்லாம் இவன் இப்போ வேலைக்கு போக முடியாமல் கை கால் நடிக்கின்னு இருந்து வீட்டில் இருக்க பொம்பளைங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு வந்தால் அதையும் அச்சு பிடிங்கின்னு போயிட்டு குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை பட்னி போடுறானே, அவங்க குடும்பத்தோட வயிறு நிறையில இதெல்லாம் உங்க கண்ணில் தெரியலையா அரவிந்த்? கஜானா ரொம்பது மட்டும்தான் உங்க கண்ணில் தெரியுதா?
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இல்லை நம்ம வந்து வரலாற்றில் அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். 100 ரூபா வித்த கோட்டு 150 ரூபா விற்கிது, இது கூட வாங்க முடியாத அளவுக்கு இல்லையா பொருளாதார அளவில் பின்னங்கி இருக்காங்க தமிழக மக்கள்னு சில பேர் பேசிக்கிறாங்க. கரெக்ட், அது இன்னும் வாஸ்தவம் தான். அப்போ பெட்ரோல் விலைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? 70 ரூபா வித்த பெட்ரோல் அதுக்கு நாங்கள் மத்திய அரசு குறை சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. 70 ரூபா விட்ட பெட்ரோல் 100 ரூபா ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அப்ப இதே கேள்வி கேட்கலாம்ல. 140 ரூபா குவார்டர் வாங்க முடியும் போது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாதா? இப்படி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் என்னென்னலாம் கேள்வி வரும் அப்படின்னு யோசிச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் அப்படி யோசிக்காம திமுகவை சேர்ந்தவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நீங்க கேட்ட கேள்வி, கேட்ட கேள்விகள்ல பாதி என்னுடையது இல்ல, பாதி வந்து திமுக தரப்பு என்ன யோசிக்கிறான்றதை என்னோட கேள்வியா நான் வைக்கிறேன். அப்போ இதுக்கு மக்கள் என்ன யோசிப்பாங்கன்றதை நான் பதிலா சொல்றேன். இது மக்களின் பதில், மக்களின் எண்ணம், மக்களின் குரலாகத்தான் நான் ஒலிக்கிறேன். நீங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும்போது அதுக்கு நான் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறேன். அப்ப அதுல என்ன லாஜிக் இருக்குன்றது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முடியல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுடைய ஆர்குமெண்ட் ஸ்டாண்ட் தப்புன்னு தானே அர்த்தம். இல்ல நம்ம ஒரு காமன் மேனா அந்த யோசிக்கும் போது இது ஒரு தவறு, இது இப்படி நடந்துகிட்டுன்னு தெரிஞ்சுமே அதை அனுமதிச்சுட்டே இருக்காங்களே, என்ன அரசியல் தான் காரணமா இந்த மாதிரி திராவிட கட்சிகள் தொடர்ந்து பண்றது? எங்க அரசியல் காரணம் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க மேல மான நஷ்டஈடு வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரசியல்லாம் காரணம் இல்லை, பேசாம கம்யூனிஸ்ட் காரணம்னு சொல்லிருங்க. ஏன்னா அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, அப்படி சொல்லிட்டு போயிருங்க. இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, கள்ளச்சாராயத்தை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? பட் என்ன சொல்றாங்க, நீங்க மதுவிலக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் ஆறாக பெருகி ஓடும். பீகார்ல ஓட காணமே, அங்க நிறுத்தி விட்டாங்களே. அங்க எப்படி பண்ணாங்க? சொல்ல போனா நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வளர்ச்சி எல்லாத்துலயும் பின்தங்கிய ஒரு மாநிலம்னு சொல்றோம். அங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சுக்கிறாரு நிதிஷ்குமார். ஏன் இங்க பண்ண முடியல? வருமானம். இது சாராய விற்பனையினால அரசாங்கத்துக்கு வருகின்ற வருமானன்றதை விட்டுருங்க, அந்த சாராய ஆலைகள் அதை நடத்துறதெல்லாம் யாருங்க? கவிதாயினி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி மதுவிலக்கு வந்ததுன்னா எங்க கட்சியை சார்ந்தவர்களோ அவங்க சொந்தக்காரங்களோ அந்த மாதிரி மதுபான ஆலைகள் வச்சிருக்காங்கன்னா உடனடியாக மூடிடுவாங்க. மதுவிலக்கு வந்தா தானே. அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆமா, இப்ப மதுவிலக்கை கொண்டு வருவதும் உங்க கையில தானே இருக்குது. ஆமா, அதை கொண்டு வந்தா இவங்க ஆலைகள் மூடுவதும் உங்க கையில தானே இருக்குது. ஆமா. இது எப்படி இருக்குன்னா, அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு நாயகன் சொல்வார்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏங்க வானா இதை வந்து இழுத்து மூடிடும் அப்படின்னு மூடிட்டு போயிருங்க. அப்படி சொன்னாதான் நீங்க பிடிச்சிப்பீங்கன்னு தானே மதுவிலக்கு கொண்டு வந்தால் நாங்க ஆலையை மூடுவோம்னு சொல்லியிருக்கோம். கொண்டு வர வேண்டியது இப்ப யாரு? உங்க சகோதரர் தானே. ஆமா, அவர் என்ன சொல்லுங்க. மக்கள் வந்து அதனால பாதிக்கப்படுவாங்க, கைகால் தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்ல, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது அப்படின்னு அன்னைக்கே சொன்னாங்க. இல்ல தந்தை அவர்கள் கைம்பொண்ணுன்னு சொல்லுவாங்க, இவங்க ஏன் விதவைன்னு சொன்னாங்க? அது என்னன்னு எனக்கு தெரியல, வந்து சொன்னாங்களா இல்லையா? அப்ப இது இன்றைக்கு வந்து அந்த மாதிரி நடந்துருக்குதா இல்லையா? அப்போ என்ன எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்? ஒருவேளை இவங்களுடைய பேச்சுக்கு கட்சியில் மதிப்பில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இவங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்களா? கட்சி தலைவர் வந்து இந்த யோசனையை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? கேள்வி கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சூழ்ந்துன்னு கேள்வி கேட்குறாங்க, பதிலே சொல்லலையே அவங்க. இல்லை பேசும்போது சொன்னீங்க நிதிஷ்குமாரை சொன்னீங்க, அவங்க அதிலே அப்படித்தான் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனதுக்கு நான் ஏன் தரணும், அவன் குடிச்சிட்டு அவன் திமிரெடுத்து இறந்து போனதுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, உடனடியாக 10 லட்சம், மருத்துவமனையில் 50,000. அவர் மானஸ்தன், நேர்மையானவர். இந்த மாதிரி நீ வந்து கோழிப்படுத்திட்டு கள்ளச்சாராயம் குடிச்சா இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு நேர்மையான அரசியல். திமுக மானஸ்தன் இல்லைன்றீங்களா? அப்படி சொல்லலைங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இப்படித்தான் அர்த்தம். இல்ல, அதாவது இப்ப கமலஹாசன் அறிவுஜீவி அப்படின்னா மத்தவங்க எல்லாம் முட்டாள்னு அர்த்தமா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. ஒரு கும்பல் இருக்குது, அவர் அறிவுஜீவின்னு அப்படியே ஜாலராட்சின்னு சொல்லி எந்த விஷயத்துல அறிவுஜீவின்னு கேட்டா உளருங்க. இவங்களால சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இந்த பயங்கரவாதி தீவிரவாதிக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னானது அவருக்கே தெரியாம அவர் எழுதின ஆர்டிகல்ல ஒன்று சொல்றாரு, ஸ்மிருதி இரானியோட பேசும்போது ஒன்று சொல்றாரு, ஒளரி கட்டி கல்லறி மூட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவரையும் வந்து அறிவுஜீவின்னு ஒரு கும்பல் சொல்லி நிற்குது. இப்ப நான் கேட்கறேன், கமலஹாசன் அறிவுஜீவினா அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் முட்டாளா? அவரை மாதிரியான ஒரு அறிவார்ந்த மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அந்த வகையில் அவர் மானஸ்தர். ஆமா, அவரு கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க, இது தவறான முன் உதாரணம். எப்படிங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ இந்த கள்ளச்சாராயம் பிடிச்சதுக்கு இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ ஒரு நிவாரண தொகை எல்லாம் கொடுத்தாங்க, இவ்வளோ ஆர்வம் காட்டினாங்க. இவங்க அரசு தரப்புலேருந்தே கொடுக்குற அந்த மதுக்களை குடிச்சிட்டு பல நாட்கள் இந்த ஈரல் போய் கல்லீரல் போயிட்டு எல்லாம் ரொம்ப பார்ட்ஸ்லாம் கலந்து அதுக்கப்புறம் இறந்து போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் தவணை முறைகள் அது மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்குமா? அது நல்ல சாராயங்க. அது வந்து நீங்க எதுவும் நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் எப்படி பிரிக்கிறாங்க? அதை அரசாங்கம் விற்கிறதெல்லாம் நல்ல சாராயம்.
மற்றவங்க வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம இது பண்றாங்க இல்லையா, கள்ளத்தனமாக. ஓ, இது லேட் டெத், அது குயிக் டெத்து அந்த மாதிரி. இதுலயும் குயிக் டெத் வரலாம், அளவுக்கு அதிகமா குடிச்சா ஒரே நைட்டில். ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்டா. இது நம்ம இந்த ஃபாரினில் கூட சில இது பார்த்துருக்கோம், அதாவது போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடை நிறைய ஏதோ குடிக்கிற மாதிரி அதில் ஏதோ செத்துது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால இதில் வந்து குயிக்கு லேட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது, எவ்வளோ குடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது. அண்டு மஞ்சக்காமால வந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமத்தோடு குடிச்சாலுமே காலி. அதே மாதிரி தான் ஹெப்படைட்டிஸ், இந்த டைஃபாய்டு B-C அப்படின்லாம் இருக்குது, அது வந்து ரெக்கவர் ஆகிட்டு குடிச்சிங்கன்னா தமத்தோடு குடிச்சாலுமே காலி. ஸோ அதனால் அளவுன்றது ஆளுக்கு ஆளு மாறுபடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், அதாவது விதவைகள் எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு போட்டு அதில் 38% வந்து இந்த மாதிரி குடியினால் இறந்தவர்களுடைய அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்ல சாராயம் வாங்கி தான் குடிச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? அப்போது இது ஒரு விஷயம், இதனால் எஃபிஷியன்சி ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படுகின்றது. இதை சொன்னால் உடனே அமைச்சர் சண்டைக்கு வந்துடுவார். காலையில் குடிக்கிறவங்கள நீங்கள் குடிகாரர்கள்னு சொன்னால் ஏற்றுக்கணும், தவறு. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொன்னார். அப்போ மத்தியானம் குடிக்கிறவங்கள என்னன்னு சொல்றது, பொழுதன்னைக்கும் குடிச்சுன்னு இருக்கிறாங்களா அவங்கள என்ன, மது பெரியர்கள் மது விரும்பிகள்னு சொல்லுங்க. ஓ அப்படியா? ஆனால் இவர் காலையில் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுமாதிரி யாராவது மத்தியானம் குடிச்சாங்கன்னா அவங்கள பார்த்து குடிக்காரன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம். அதில் வேற அவர் சொல்றாரு, உடல் உழைப்பு, கடுமையான உழைப்பு செய்கிறான், அதனால கடுமையான உழைப்பு அப்படின்னு சொன்னால் சரக்கடிச்சு போய் வேலை செஞ்சு ஊழ்ந்து ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது? இப்போ அமைச்சரே வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது அப்புறம் நாமெல்லாம் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, இங்கே சரக்கு வித்துன்னு தான் இருக்க போகிறாங்க, ஜனங்க வாங்கி குச்சின்னு தான் இருக்க போகிறாங்க, அந்த விதவைகள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு தான் இருக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துல அண்ணன் கமலஹாசனை அறிவுஜீவின்னு ஒத்துக்கிறேன். அதனால தான் அளவோடு குடின்னு சொல்லிக்கிறார். அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் தள்ளி செத்துப்போ, உடனே செத்து போகாதன்றதுக்காக அளவோடு கூடின்னு ப்ராக்டிக்கலாக ஒரு யோசனை சொல்லிக்கிறார். கரெக்டாக தான் சொல்லிக்கிறாரு, அவர் அறிவுஜீவன் ஏற்றுக்க வேண்டியது. நிவாரணத்துக்கு வேணும்னாலும் அரசு மதுபானத்தை மொத்தமாக முதல் குடிச்சிட்டு செத்தா வாய்ப்பு இருக்கு, தனித்தனியாக செத்தா வாய்ப்பு இல்லை. அப்போ கூட அரசு விற்கிற சரக்கை குடிச்சிட்டு செத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு இது வரைக்கும் கொடுத்ததா ஒன்றும் சரித்திரம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எதுவுமே இல்லையே. இவங்க கோட்பாடு என்ன வந்தால் வகுத்து வச்சிருக்காங்க, யாருக்கு நிவாரணம் கொடுக்கணும், ராணுவ வீரருக்கு 2 லட்சம் 1 லட்சம்ன்றாங்க. இதுவும் முத்தரசன் அவர்கள் சொன்னார், மீனவர்கள் உயிரிழந்தால் 3 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, இந்த மாதிரி குஷ்டு செத்து போனால் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே அப்படின்னு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கள்ளச்சாராயம் ஆர் விஷச்சாராயம் டேஷ் சாராயம் எதுவாக இருந்தாலுமே இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. காவல்துறை இதை கண்காணிக்க தவறிவிட்டது. அது அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்ன மாதிரி டிஜிபிக்கே இது தெரியாது, லோக்கல் போலீஸ்க்கு தெரியும், உளவுத்துறை போலீஸ்க்கு தெரியும், ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குக்கு தெரியும், டிஜிபிக்கு தெரியாதுன்னு முத்தரசன் சொன்னதா அந்த செய்தி கூறுகின்றது. அப்போ இது வந்து ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த கவர்மெண்ட். ஏன்னா முதல்வருக்கும் தெரியாது அப்படின்னு முத்தரசன் அவர்கள் சொன்னார், டிஜிபிக்கு தெரியாது, முதல்வருக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ அப்போ இவங்களுடைய ஃபெயிலியர்னும் போது இதை பற்றி யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக 10 லட்ச ரூபா. அப்போ யாரும் வந்து இதைத்தான் நம்ம பேசிட்டு இருப்போம், 10 லட்ச ரூபா கொடுத்தது சரியா தப்பா, இப்படியே நம்ம உருட்டிட்டு இருப்போமே தவிர இந்த ஃபெயிலியருக்கு யார் காரணம்ன்றது நம்ம பேச மாட்டோம். பாருங்க, ஜனங்களெல்லாம் இப்படி திசை திருப்பி விட்டுருவாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஊடகத்தையே கட்டி கோலோச்சி ஆட்சி செய்பவர்கள், அவங்க இப்படிக்கா போயிடுவாங்க. அப்ப ஜனங்கள் வந்து 10 லட்சம் குத்தது சரியா தப்பா அப்படின்னு, என்னப்பா பாவம் செத்து போட்டாரு, அவருக்கு 10 லட்சம் குத்தது இவங்கெல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, இப்படித்தான் போவோமே தவிர இதை கவனியாம விட்டு போட்டாங்களே. மரக்காணத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அப்படிதான் பேரலாக கண்டுபிடித்து அடித்தார்கள் அப்படின்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் அப்படிக்கா போனால் நம்ம இப்படிக்கா போயிட்டு மரக்காணத்தில் எத்தனை உயிர் போச்சுல போனவருமே. அப்போ சுதாரிச்சுக்காம இருந்த இந்த அரசு இந்த முறையும் இதே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே, இல்லை நாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்துருவோம்னு ஃபியூச்சர்ல சொல்றாங்களே, ஏன் எடுக்காம விட்டீங்க அப்படின்றது காரணம் சரியா சொல்ல மாட்டாங்களே. இல்லை அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு, 2001 பண்ருட்டியில் 53 பேர் செத்து போனாங்க, அப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கலன்னு அர்த்தம். 2001 அதிமுக ஆட்சி, அவங்க பாடம் கற்றுக்கல. ஓ அப்போ அவங்க கற்றுக்கல அப்படின்றதுனால நாங்களும் கற்றுக்க மாட்டோம், அந்த பையன் மட்டும் அந்த சப்ஜெக்ட் படிக்கலையே நான் மட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா. கோர்ட்டில் கேட்குறாங்க, 2023 நடந்தது அதை பார்த்து நீங்கள் ஏன் பாடம் படிக்கலன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கோர்ட்டில் போயிட்டு இதை சொல்ல முடியாது, அதிமுக கற்றுக்கல அதனால நாங்களும் கற்றுக்கல அப்படின்னு. அப்போ அங்கே ஏதாவது பதில் சொல்லித்தான் ஆகணும். கரெக்டா?
ஆனால் நீங்கள் விடுங்க, அரசாங்கம் பாடம் படித்ததா, கட்சிகள் பாடம் படித்ததா, ஜனங்க பாடம் படிச்சாங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் வந்து சரக்கை வாங்கி குடிச்சா உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்றது மரக்காணத்தை பார்த்து ஜனங்களுக்கு தெரியணுமா வேணாமா? அது அமைச்சர் மாசு சொல்றாரு. ஒருத்தர் குடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் போயிடுறாரு, குணமாகி வீட்டுக்கு வந்த உடனே பாதி மிச்சம் வச்சிருந்தாராம், அதையே உடனே சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சு போட்டாராம். அப்போ பாடம் கற்றுக்க வேண்டியது யாருங்க? கற்றுக்க வேண்டியதும் மக்கள் தான், கற்றுக் கொடுக்க வேண்டியதும் மக்கள் தான். ஆனால் ரெண்டுமே நாம் செய்கிறது இல்லை. இப்போ புரியுதுங்களா பிரச்சனை எங்கன்னு? பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி மக்கள்கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.